வணக்கம். சைக்காலஜியை பற்றி சில நாட்களாக பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு எழுதிக்கிட்டு இருக்கீங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்மளோட அடிப்படை நிர்ணயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ஐஎம் ஓகே யுவர் ஓகேன்றதை பற்றி ஒரு சீரீஸாக பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஓகேனா என்னது, பேசிக்கலாக ஓகேனா என்னது? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்குன்னு சொல்லிட்டு சில உரிமைகள் இருக்குது. நான் நிறை குறைகளோடு பிறந்திருக்கேன். அந்த குறைகளை நான் ஒரு நாளும் கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைகளும் நிறைய சேர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் குறைகள் இல்லாமல் இருக்குன்றது கிடையாது. ஆனால் குறை இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக நான் யாருக்கும் தாழ்ந்தவனும் கிடையாது, நான் யாருக்கும் உயர்ந்தவனும் கிடையாது. எனக்கு என்னோட தேவைகளை ஏற்றுக்கிறதுக்கான இல்லை பெற்றுக்கொள்வதற்கான எல்லா உரிமையும் இருக்குது. எனக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே உரிமை தான் அடுத்தவனுக்கு இருக்குது. அவன்கிட்டையும் நிறைய குறைகள் இருக்குன்றது எனக்கு தெரியும். குறைகள் அதிகமாகவே கூட இருக்கலாம், தப்புகளும் செய்யலாம். ஆனால் நான் எப்படி ஒரு வளர்ச்சி பாதையில் இருக்கிறனோ அவனும் அதே வளர்ச்சி பாதையில் தான் இருக்கான். அந்த குறைகளோட அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். அவன் தேவைகளை அவன் கேட்டு பெற்றுக்கொள்றதுக்கும் அவனுக்கு உரிமை இருக்கு. நானும் சரி, நீயும் சரி. நானும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், நீயும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். எனக்கும் உரிமை இருக்கு, உனக்கும் உரிமை இருக்கு அப்படின்ற ஒரு அடிப்படை கண்ணோட்டத்தோட வாழ்க்கையை அணுகிறது தான் அந்த ஓகேனஸ் அப்படின்றது, அந்த அக்செப்டபிலிட்டி அப்படின்றது. இந்த பொசிஷன்ன்றது பிறக்கிறப்போ யாருக்குமே இருக்காது. ஆனால் சில அனுபவங்களால் நம்ம இந்த பொசிஷனுக்கு மூவ் ஆகணும். முதல்ல பேசின அந்த 3 பொசிஷன் இருக்குல்ல, குழந்தையா இருக்கிறப்போ ஐ எம் நாட் ஓகே யூஆர் ஓகேன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பெற்றோர்களால் அது ஒன்று ஐ எம் ஓகே யூஆர் நாட் ஓகே, இல்லைனா யூஆர் நாட் ஓகே சாரி ஐ எம் நாட் ஓகே யூஆர் ஓகேன்ற பொசிஷனுக்கு ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த 3 நாட் ஓகே பொசிஷனுமே ஃபீலிங் மேலே ஆதாரப்பட்டிருக்கு. அந்த நடந்த சம்பவங்களுக்கு அப்பப்போ நம்ம ரியாக்ட் பண்ணுறப்போ ஃபீலிங்ஸ் மேலே ஆதாரப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஃபைனலாக வர இந்த பொசிஷன் எனக்கும் உரிமை இருக்குது, உனக்கும் உரிமை இருக்கு அப்படின்றது ஃபீலிங் மேல ஆதாரப்பட்டது கிடையாது. ஒரு மனுஷன் ஒரு நாளும் அதை கான்ஷியஸா எக்ஸசைஸ் பண்ணி அவனோட மனசுல அவன் விதைச்சாதான் இந்த 4வது பொசிஷன்ன்றது வரும். ஐ எம் ஓகே யூஆர் ஓகேன்ற பொசிஷன் நம்ம விழிப்புணர்ச்சியோட நம்ம ஏற்படுத்திக்க வேண்டிய பொசிஷன். அதனால தான் எல்லாருக்குமே இதுக்கு ஹோப் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, இல்லை அந்த சின்ன வயசுல நடந்தது தான் வாழ்நாள் முழுசும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மை கிடையாது. அது நடந்துடுச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால மாற்ற முடியாத இருக்கலாம். ஆனா நம்ம விழிப்புணர்ச்சியோட நம்ம மனித மனதோட சக்தியை நம்ம இயக்க ஆரம்பிச்சோம்னாலே எல்லா விதமான சக்தியும் நம்ம கையில இருக்கு. அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அது எந்த மைண்ட் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, லைஃப் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, அதை நம்மளால டேக்கிள் பண்ண முடியும். நம்மளால ஒரு சந்தோஷத்தை நம்ம மனசுக்குள்ள ஏற்படுத்திக்க முடியும். இதை ஏற்படுத்தணும்னா இட் ஷுட் பிகின் வித் தாட், இட் ஷுட் பிகின் வித் திங்கிங். ஐ எம் ஓகே யூஆர் ஓகே. அந்த குறைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனசோட, அந்த குறைகளால் நான் தாழ்ந்து போகிறேன் அப்படின்ற மனசு இல்லாமல், இந்த குறைகளில் நான் ஒரு நாளும் வளர்ச்சி அடைச்சிக்கிட்டு இருக்கேன், அந்த வளர்ச்சி மேலே நான் கவனம் வைக்க போகிறேன் அப்படின்ற இந்த பொசிஷன்ல இருந்து தான் வரும். இந்த பொசிஷன்ன்றது நீங்கள் எப்போ வேணாலும் ஏற்படுத்திக்கலாம். இப்போ இந்த டீச்சர் என்கிட்ட வந்திருந்தாங்க. நான் ஒரு 2 நாள் முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், எப்படி அடுத்த மனுஷவங்களை பார்த்து பேசுறதுக்கே பயப்படுற ஒரு சூழ்நிலையில் போயிட்டாங்க. புதுசாக ஏதாவது ஒரு சவால் வந்தால் கூட ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுவாங்க. அவங்க ஸ்கூலில் எல்லாரும் பிஎட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். இது பேசிகிட்டு இருக்கிறது டீச்சர். ஒரு டீச்சருக்கே பிஎட் எக்ஸாம் அப்படின்னோடனே ஐயோ அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா, எனக்கு அதுக்கு திறமை இல்லையே அப்படின்ற அந்த மைண்டுக்கு போயிட்டு தன்னைத்தானே அவங்க ரொம்ப குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸ், ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்குன்றது இந்த மைண்ட் ஃப்ரெஷ் இதுல இருந்து வந்த உடனே, அவங்க மைண்டு ஃப்ரெஷ் ஆன உடனே இப்போ அவங்க வாழ்க்கையை வாழற ஒரு பொசிஷன் ஐ எம் ஓகே யூஆர் ஆல்சோ ஓகே. இவ்வளோ நாள் நான் பிஎட் பண்ணலன்னா என்ன, இவ்வளோ நாள் நான் எல்லாரையும் பார்த்து பயப்பட்டு இருந்தா என்ன, இதோ இப்போதுலேருந்து நான் ஒரு சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்து நான் என்னை மாற்றிக்க போகிறேன் அப்படின்ற அந்த எண்ணம் ஃபஸ்ட்டு விதையாக வந்துச்சு. அந்த விதை மேலே அவங்க தண்ணி ஊற்ற ஆரம்பித்தாங்க. இதுக்கு முன்னாடி புது ஆளுங்க கிட்ட பேசவே மாட்டாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழக பழக என்னாலையும் முடியும் அப்படின்னு கொஞ்சம் அது முளை விட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆச்சு. அப்படி ஸ்ட்ராங் ஆகிறப்பவே ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்கு கிடைச்சிது. அப்போ அவங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரோக். நம்ம அப்ரோச் பண்ணாதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஸே இல்லை. இப்போ நம்ம அப்ரோச் பண்ண எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்டாக மாறலனா கூட இவங்க பாரு எவ்வளோ நல்ல ஃப்ரெண்டாக
மாறி இருக்காங்கல்லன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வெற்றியை அங்கே அனுபவித்த உடனே அவங்களுக்கு வந்து அந்த எண்ணம் இன்னும் இன்னும் பலப்பட ஆரம்பிச்சது. ஸோ இப்போ ஒரு ஸ்கூல்லையே இருந்து சின்ன பசங்களுக்கே கற்றுக் கொடுத்துட்டு இருந்தவங்க ஒரு வாலண்டியராக வர ஆரம்பித்தாங்க. என்னால் அட்லீஸ்ட் அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், எனக்கு ஏதாவது கற்றுக் கொடுங்க, நான் இன்னொருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்டடி ஸ்கில்ஸ் எல்லாம் நான் கற்றுக் கொடுத்து இந்த மாதிரி கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸ்லாம் நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதை பண்ணுறப்போ அந்த குழந்தைங்க வந்து இவங்க கிட்ட, அக்கா நீங்கள் வந்து என் லைஃபே மாற்றிட்டீங்கக்கா, எனக்கு படிப்பு மேலே இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்தது, இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுத்த ட்ரிக்ஸ் எல்லாம் நான் வந்து அப்ரோச் பண்ணணும், நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க வந்து முகம் பேர் தெரியாத குழந்தைங்க வந்து இவங்களுக்கு நன்றி சொல்கிறப்போ என் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வந்தப்போ இந்த பொசிஷன் ஐ எம் ஓகே யூஆர் ஓகேன்ற பொசிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவங்க வெறும் ஸ்கூல் வேலையை மாத்திரம் பார்க்கல, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வேலையை பார்க்குறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மென்டராக இருக்காங்க. ஒரு பெரிய ஒரு விங்கியே வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் விங்கியே வந்து ஹெட் பண்ணுற அளவுக்கு அவங்களோட செயல்கள் வந்து அர்த்தமுள்ளதாக மாறின உடனே அவங்க மைண்டு கூட அர்த்தமுள்ளதாக மாறிடுச்சு. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள், நான் உங்க கிட்ட வைக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, வாழ்க்கைன்றது வந்து ஒரு ரொம்ப அபூர்வமானது. மனித வாழ்க்கைன்றது கிடைக்கிறதுன்றது வந்து அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சிருச்சு. வாழ்க்கைன்றது அந்த அந்த அபூர்வமான வாழ்க்கை ஒரு செகண்டுக்குள்ளே ஓடி மறைஞ்சு போகுது. இப்போதான் ஸ்கூல் படித்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே 40 வயசு ஆயிடுச்சு. இப்போதான் 40 வயசு ஆன மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே 60 வயசு ஆயிடுச்சு. இன்னும் ஒரு செகண்டுக்குள்ளே வந்து நம்ம பூமிக்குள்ளே போயிட்டு புதைஞ்சிருவோம். இப்படி ஒரு வேகமாக ஓடக்கூடிய வாழ்க்கையை அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து, உங்கள் குழந்தைங்களுக்காக வாழ்ந்து, உங்களோட சமுதாயத்துக்காக வாழ்ந்து, சின்ன வயசுல நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேல்யூஸ்க்காக வாழ்ந்து, இதெல்லாம் ஓகே. ஆனா உங்களுக்காக நீங்க எப்போ வாழ போறீங்க? எப்போ அந்த ஆனந்தம், அந்த சந்தோஷம், அந்த நிம்மதி எல்லாமே ஓகேவா இருக்கு, நானும் ஓகேவா இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு பரிபூரணமான ஒரு சந்தோஷத்தை நீங்க எப்போ அனுபவிக்க போறீங்க? ஸோ அதை அனுபவிக்கணும்னா நான் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாதான் உண்டே தவிர, சம்பவங்கள் நல்லா நடக்கிறதுனால நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிட்டு கனவுல கூட நினைக்காதீங்க. அது எவ்வளோ ஒரு கிரேட் சுச்சுவேஷன் உங்களுக்கு நடந்தா கூட உங்களோட மனசுன்ற அந்த அடிப்படை சரியில்லைன்னா எதையுமே உங்களால் அனுபவிக்க முடியாது. ஸோ இன்னிய ஒரு நாள் உங்கள் மனசுக்கு கவனம் கொடுத்து, நானும் சரி உலகமும் சரி, குறைகளும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவை, நிறைகளும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவை என்ற அந்த மனதோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழணுன்றது வந்து என்னோட மனசு பூர்வமான ஒரு ஆசை. நன்றி, வணக்கம்.